விருச்சக ராசி நபர்களுக்கு நம்ம கலியுகம் சேனல்ல ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான 2025 அதற்குண்டான பலன். விருச்சிக ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் லாப இடத்துல ஒரு நல்ல மாசம். எல்லாத்துக்கும் மேல 8ல சுக்கிரனும் குருவும். இதுதான் மேஜரா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த சூழ்நிலையில ராசிநாதன் சனியின் பார்வையிலையும் அதே சமயம் கன்னி வீட்டுக்கும் வருது. அப்ப என்ன ஆகுனாக்கா, விருச்சிக ராசி நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டீர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, சில விஷயத்த செஞ்சு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, இல்லை பாதியில வெளியேறியிருப்பீங்க, இல்லை கௌரவம் மரியாதைன்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு நஷ்டத்தை ஏற்றிருப்பீங்க. செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு கௌரவத்துக்காக ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு பயன்படாமல் போய் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள், படிப்பனை எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு லாபம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டீர்கள். ரெண்டாவது, செய்யவும் கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. காரணம், 8ல போய் சுக்கிரன்லாம் போகுது. குருவிலாங்க ஆல்ரெடி அஷ்டம குருவா உங்களுக்கு இருக்கு. அவன் என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு நட்புகள், நண்பர்கள், பழக்க வழக்கங்கள், அக்கம் பக்கத்தினர், பெண்கள், இந்த மாதிரி நீங்க பரவலா உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள், மூஞ்சி கொடுத்து பேசக்கூடியவர்கள், இல்லை நீங்க ஒருத்தவங்களோட சேர்ந்து செய்யக்கூடியது, ஒரு கூட்டு சேர்ந்து செய்யறது, இதனாலலாம் உங்களுக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும். பெரிய நஷ்டங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வர போறதில்ல. சின்ன 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 லெவல்லே உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவலிகள், ஒரு கடுகடுப்பு, இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு பண இழப்பு கூட, ஒரு 1000 ரூபா உங்களுக்கு இழக்கிறீங்கன்னா கூட அது உங்களுக்கு பெரிய அளவு கையை கடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து மாட்டும். ஒரு வழி இல்லாமல் தவிர்க்கையில், ஏன்னா சுபகிரகமாக போயிடுச்சு, 8ல போயிடுச்சு, அங்கே குரு இருக்குது. கட்டாயத்தின் அடிப்படையில் தவிர்க்க இயலாத சில நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி வரும். இப்போ அதுக்கு என்ன ஆகுனாக்கா, ராசிநாதன் கொஞ்சம் அந்த லாப இடத்துக்கு வர்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தேவையா, நல்ல காரியமா, நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிலாம் பார்த்து தான் நீங்கள் சில விஷயத்த செய்யணும். எப்போதுமே ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஆகலைன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் பிடிக்கலைன்னா ஒத்து வர மாட்டீங்க. இருந்தாலும் இப்போதைக்கு உங்களை யாராச்சும் புஷ் பண்ணி ஏதாச்சும் செய்ய வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காப்பாற்றிக்கிறது இந்த மாதிரி சில ஐடியாக்கள் பண்ணி ஆகணும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. அடுத்ததாக, சனியின் பார்வையில் செவ்வாய் வருது இல்லையா? இப்போ என்ன ஆகுனாக்கா, ஒரு வேலைக்கு 2 இதற்கும் நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டஃப்பு. அது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதாவது 2ஆம் தடவை, 2வது முறை, 2வது தடவை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது தற்போதைய சூழ்நிலைக்கு அது கை கொடுக்கதாக இருக்கும். முதல் தடவை ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெரிய பலமாக இருக்காது. அதனால் நீங்கள் நம்ம என்ன எடுத்தோன்னே முயற்சி பண்ணி ஒரு தோல்வி மாதிரி ஆகுது, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, மூவ் ஆகாமல் தெரில, சரி வருமானு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்க வேணாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசி நபர்கள் 2ஆம் தடவை முயற்சி செய்யக்கூடியது, ஸ்டெப் எடுக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். ஸோ செகண்ட் அட்டம்ப்டில் தான் நீங்கள் பாஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதனால் விருச்சிக ராசி நபர்கள் எடுத்தோடனே நமக்கு எதுவும் ஆகலை இந்த மாதத்தை பொறுத்தவரை அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வுக்கு நீங்கள் உள்ளே வந்துட வேண்டாம். 2வது திருப்பம் உண்டு. ஆக இந்த விஷயத்தை மட்டும் விருச்சிக ராசி நபர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் எடுத்துக்கிட்டு உங்களோட நடவடிக்கை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த 8ல் போகிற சுக்கிரனாலாம் பெரிய அளவுக்கு செலவுகளை வச்சு மாட்ட மாட்டீங்க. அதர்வைஸ் நீங்கள் ஒரு நபருடன் சேர்ந்து பெரிய ஆட்களுடைய பணம் உள்ள பார்ட்டி, கொஞ்சம் சொகுசு பார்ட்டி, கொஞ்சம் பகட்டாக இருக்கக்கூடிய பார்ட்டிகள்,
இந்த மாதிரி நபர்களுடன் நீங்கள் ஏதாச்சும் செய்யும் பொழுது அவங்க கூட செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை பெரிய அளவுக்கு ஏதாச்சும் பொருளாதார ரீதியாகவோ இல்லை உடல் உழைப்பு ரீதியாக ஏதாவது பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியேறிடலாம். ஒன்று சேர்ந்து செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ நிறையா உழைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க தோதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை போட்டு வேலை வாங்கிக்கிட்டு இல்லை பணத்தை செலவு பண்ண வச்சுட்டு நிறையா உழைக்கிற மாதிரி வந்துடும். அது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அதனால் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துங்க.